இங்க நம்ம மிஸ்டர் பீன் வந்துட்டு $50 மில்லியன் விலை மதிப்புள்ள ஒரு காஸ்ட்லியான பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்காரு. சோ அப்படி பார்த்துட்டு இருந்தவரு, ஆமா இதுல என்ன இருக்குதுன்னு $50 மில்லியன் சொல்றானுங்க, வெறும் தூசி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறாரு. சோ அப்படி ஊதும் போது தூசி வந்துட்டு இவரோட மூக்கிலேயே ஏறிடுது. சோ இவர் வந்துட்டு ஹச் அப்படின்னு சொல்லிட்டு தும்பிடுறாரு. இவர் அப்படி தும்பினதுனால எச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ல இருக்கிற லேடியோட மூஞ்சிலே தெரிச்சிருது. சோ இதை பார்த்தவரு, ஐயோ மத்தவங்க இதை பாக்குறதுக்கு முன்னாடி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கர்ச்சீஃப் எடுத்து தொடக்கிறாரு. அப்படி தொடச்சிட்டு பார்த்தா அந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஏதோ ஆயிருக்குது. என்னன்னு பார்த்தா இவர் பாக்கெட்ல ஒரு இங்க் பென் வச்சிருந்தாரு போல, அது வந்துட்டு லீக் ஆயிடுச்சு போல. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு நம்மளால ஷாக் ஆயிட்டு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா உடனே போயிட்டு டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. சோ அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு மத்தவங்க வந்து இதை பாக்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படியாவது கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெயிண்டிங் அப்படியே கையோட கழட்டி இவரோட ஷர்ட்டை வச்சு எப்படியாவது தொடக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அப்போன்னு பார்த்து அந்த பெயிண்டிங் வந்துட்டு ஃப்ரேம்ல இருந்து கையோட வந்துருது. சோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா நம்ம இப்படியே இங்கேயே வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா யாராவது வந்து பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த பெயிண்டிங் மேல ஒரு போர்வையை எடுத்து போத்தி ஏதோ இந்த வண்டியெல்லாம் தள்ளிட்டு வர மாதிரி எடுத்துட்டு வராரு. இதுல பத்தாதுன்னு வாயில கீன்னு சொல்லிட்டு சவுண்ட் எஃபெக்ட் வேற. சோ அப்படி எடுத்துட்டு வரும்போது அப்போ முன்னாடி ஒருத்தன் நின்று இருக்கான், அவனை ஈஸியா கிராஷ் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஆனா அப்போன்னு பார்த்து முன்னாடி ஒருத்தன் இவர் மாதிரியே வண்டி தள்ளிட்டு வருவானா. அவ்வளவுதான். அவனை பார்த்துட்டு ஐயோ நம்மள மாதிரியே ஒருத்தன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அங்க பாரு வெள்ளை காக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை டைவர்ட் பண்ணிட்டு அந்த கேப்ல இவர் சாட்சி கொண்டு வந்துடுறாரு. அவனுக்கும் ஒண்ணுமே புரியல, எப்படி இந்த ஆள் இந்த கேப்ல கொண்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழிச்சிட்டு இருக்க, இங்க இவர் அந்த போட்டோவை எங்க தான் கொண்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் கொண்டு வராரு. சோ அங்க கொண்டு வந்த இவரு அங்க இருக்கிற தின்னர் எடுத்து அதை யூஸ் பண்ணி துடைக்கிறாரு. அப்படி தொடச்சிட்டு பார்த்தா அது வந்துட்டு கிளீனா போயிருது. இங்க நம்ம பீனுக்கும் ஒரே சந்தோஷம், அப்பா ஒரு வழியா போயிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் செம்ம ஹாப்பியா அந்த தின்னரை வச்சுட்டு திரும்பி பார்த்தா இப்ப இவர் தொடச்சாரு பாத்தீங்களா, அந்த இடம் எல்லாம் பொங்கிருது. அவ்வளவுதான். இதை பார்த்தவர் உடனே போயிட்டு அந்த கர்ச்சீஃப் எடுத்து துடைக்கிறாரு. அப்படி தொடச்சிட்டு பார்த்தா தலையே அழிஞ்சு போயிருமா. அவ்வளவுதான், போச்சு எல்லாம் போச்சு, $50 மில்லியன் நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அதுக்கப்புறம் இந்த போட்டோவை திரும்ப ரூமுக்கே கொண்டு வந்துடுறாரு. சோ அப்படி கொண்டு வந்துட்டு டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண, அப்படி க்ளோஸ் பண்ணும்போது அப்ப கரெக்டா யாரோ உள்ள வர்றதுக்காக அந்த டோரை வந்து திறக்க ட்ரை பண்றாங்க. இதை பார்த்தவர் உடனே போயிட்டு அங்க இருக்கிற பூந்தொட்டிலாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இப்ப எப்படி உள்ள வரீங்கன்னு பாக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. திரும்பி பார்த்தா பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு டோர் இருக்கு, அது வழியா ஒருத்தர் உள்ள வராரு. இவர் யாருன்னு பார்த்தா இவர் வேற யாரும் இல்ல, இந்த ஹார்ட் கேலரியோட இன்சார்ஜ். சோ அப்படி வந்தவரு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த போட்டோ இல்லாத பார்த்ததும், டேய் போட்டோ எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்மால் வந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டே அதை ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணா இவரே பாத்தீங்கன்னா நல்லா முட்டையா எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சிருக்காரு. சோ இத பார்த்தவரு, ஐயோ எம்மா டே என்னடா இது, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு.